மெயினாக நான் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். பட் அது எனக்கு நான் ஒரு சின்ன படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ என்னை நம்பி மாவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அது நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதுதான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம். அதுக்கு எனக்கு அவ்வளோ அருமையான ஒரு படத்தை டெலிவர் பண்ண அஸ்வினுக்குமே நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணமும் மடோன் அஸ்வின் தான். மடோன் அஸ்வின் தான் ஒரு நாள் வந்து ஸ்ரீ கணேஷ் இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கான், நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் எனக்கு ஸ்ரீ கணேஷ் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அவரோட 8 தொட்டாக்களும் குருதியாட்டமும் நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் கதை கேட்டு அவர் வேற ஒரு கதை சொல்ல வந்தார். அதில் நீங்கள் இதுதான் அடுத்து பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை, நான் வேற ஒரு கதை பண்ணியிருக்கேன் பிரதர், ஐடியா அது வேணாம், இது பண்ணுவோம், அது ஏன் அது வேணான்றீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ இந்த ஐடியா சொன்னார். இல்லை இதை பண்ணுவோம், இதுதான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பினேன். ஏன்னா என் லைஃப்லையும் நடந்துகிட்டு இருக்காது, எல்லா லைஃப்லையும் எல்லாம் பார்க்குறது தான். அது கரெக்டாக அதே லைனாக வந்து சொல்லும் போது இந்த 3 BHK கதை சொல்லும்போது இதை பண்ணணும்னு முடிவு பண்ணோம்.